புதிதாக திமுக சேர்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் கருப்பு பணமும் பினாமி சொத்துமே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அது பார்ட் 2. இதற்கு முதலமைச்சர் அவர்களும் சபரீஷன் வேதமூர்த்தி அவர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. காரணம், இது லஞ்சம் என்பதை தாண்டி மாபெரும் குற்றம். பணத்தை நாட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டு போய் லாண்டர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அம்மா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. மாமா பிளட் ரிலேஷன் வேணானே. என்ன பிளட் என்ன பிளட் என்ன பிளட்? உங்களுக்கு ரத்த பொரியல் போடணுமா? என்ன பண்ற? அக்கா, கேபிள் காசு எப்போ தர போற? அடுத்த மாசம் சேர்த்து தரேன் ராஜா. அப்படியா? அப்போ அடுத்த மாசமே சேர்த்து பாத்துக்கோ. சீரியல் இன்னும் கட்டு. பாவி. டேய், முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தனா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாது. டேய், இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழ கீழ போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த அறிகுறியில் எனக்கு அப்படியே ஓட்டு கிழி கிழிச்சிட்டீங்க. ஏ பேயில போவான், உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. நானும் வருவேன். புறம்போக்குடா 500 கோடிடா போனா வருமா? இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கல்வியை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு வித்துட்டாங்க. கல்வியை வித்துட்டாங்க, வியாபாரம் ஆக்கிட்டாங்க. ஆனா பேருந்துல பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போறதுக்கு இலவசமா டிக்கெட் கொடுக்குறாங்க. சலுகை. கல்வியை இலவசமா கூடடா. நான் 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் டிக்கெட்னால எடுத்து போய் படிக்கலாம். ஒத்த செங்கல் திருடனுக்கு அன்னைக்கு இருக்கிறது கட்சி. அன்னைக்கு இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அன்னைக்கு இருக்கு. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். செத்தமுடா, செத்தமுடா, செத்தமுடா. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. டேய் ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு இல்லாம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.
அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அடிக்கடா. அடிக்கடா. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். நல்ல சமயம் பார்த்து கொள்ளையும் அடிக்கிறார். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சு கை தட்டுறீங்க. இது அனைத்துமே கெஸ்ஸிங் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது, பினாமி சொத்துக்கள் கிடையாது. அவருடைய நேரடியான குடும்பம் மேல இருக்கக்கூடிய சொத்தை மட்டும்தான் பார்ட் 1ல காமிச்சிருக்கோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா புதிதாக திமுகல சேர்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து கருப்பு பணமும் பினாமி சொத்துமே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அது பார்ட் 2. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. விடவே மாட்டேன். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2008 ரெட் ஜெயின்ஸ் மூவி ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த விதமான சொத்தோ எந்த விதமான தொழிலோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காரு. அதில் நிறைய படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணம் எங்கே இருந்து வந்தது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இதற்கு முதலமைச்சர் அவர்களும் சபரீஷன் வேதமூர்த்தி அவர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. காரணம், இது லஞ்சம் என்பதை தாண்டி மாபெரும் குற்றம். பணத்தை நாட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டு போய் லாண்டர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது. பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.